மிட் கேப் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ், லார்ஜ் கம்பெனிஸ் வந்து நம்ம லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிடுறோம். 101லிருந்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய 150 கம்பெனிஸை நம்ம மிட் கேப் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா 251லிருந்து 500 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பெனிஸை ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ லார்ஜுக்கும் ஸ்மாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 150 கம்பெனிஸ் தான் நம்ம மிட் கேப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கம்பெனிஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் கேப் அளவுக்கு இது வந்து ரிஸ்க் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து லார்ஜ் கேப்பை விட பெட்டராக க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணமாக லார்ஜ் கேப் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்கோரிங் 90% அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. மிட் கேப் அப்படின்றது ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்கோரிங் 60% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் கேப் அப்படின்றது ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்கோரிங் 40% அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஈஸியான கொஸ்டின் பேப்பர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 90% இருக்கிறவர் வந்து ஈஸியாக 99, 100 வந்து ஸ்கோர் பண்ணுவார். நல்ல கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கூட அவருடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92, 99, 100 அப்படின்றது ஜஸ்ட் 10% க்ரோத் தான். ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 வாங்குறவர் வந்து 60 வாங்குவார். ஈஸியான கொஸ்டின் பேப்பராக இருந்ததுன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது 50% அப்ரிஷியேஷனாக வந்து இருக்கும். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 60 வாங்கிட்டு இருந்தவர் 75 வாங்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அது 25% அப்ரிஷியேஷனாக வந்து இருக்கும்.